அக்னி சமமாக இவரை பாதுகாத்து நடத்தி வந்தார். ஆனா ஒருத்தர் கூட நன்றி இல்லை. ஆண்டவர் அவர் கண்ணுக்கு முன்பாக அவ்வளவு அற்புதம் செய்வார். ஆனா கொஞ்சம் கூட அவங்க விசுவாசி. ஏன்னா வாழ்க்கையில கசப்புகள் இப்ப எல்லாம் ஒரு தெருவில் பேசும்போது யோசி, உங்களுக்கு சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கு. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கும், இந்த சபைக்கு வாங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. ஒரு பீரியட்ல சொல்லுவாங்க, நாங்க இதுலயே இருந்திருக்கலாம், எகிப்திலே நாங்க இருந்திருக்கலாம், இங்க ஏன் எனக்கு கொண்டு வந்து சாவடிக்க போறீங்களான்னு கேட்டாங்க. ஆண்டவர்களுக்கு முன்னாடி இருப்பது தெரியவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னோடு கூடதான் முழுவதுமாய் போனோம்ப்பா. 3 தெருக்களை கொண்டு போய் சேர்த்தீங்க. இந்த இடத்துல காஸ்பலை நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கோம். அந்த இடத்துல நாங்க விதைச்சிருக்கிறோம். நீங்க கொண்டு வாங்க. வாழ்க்கையில கசப்பான காலம் எவ்வளவு இருந்திருக்கலாம் அந்த ஆத்மா வாழ்க்கை. ஆனா கர்த்தர் இடத்துல வரும்போது மனமகிழ்ச்சியான செகை குள்ளமா இருப்பான். இயேசு யாரோ எப்படிப்பட்டவரோ என்று தேடி வந்து எப்படிப்பட்டவர் சொல்லி பார்த்துட்டு இருந்தான். ஆனா சகையே இன்றைக்கு வா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். எனவே நான் 3 தெருக்களை போனோம். ஒரு பெரிய ரட்சிப்பு கொண்டு வர கர்த்தர் கிருபை தந்திருப்பான். குழவன் உம்முடைய கையில நாங்கள் களிமண்ணாய் ஒப்பு கொடுக்கிறோம். எனவே இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் நடந்து போன இடம் முழுவதும் நீர் மகிமைப்படுகிறார். உங்களுடைய சீஷர்களுக்கு இதோ புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொன்ன போல நாங்கள் இன்னைக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கர்த்தர் எங்களுடைய கால்களை பலப்படுத்துகிறத உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்படுங்கப்பா. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னை பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னை பயன்படுத்தும். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் கரத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் கரத்தில். உருவாக்குமே 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 உருவாக்குமே. உயர்வனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உந்தன் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உந்தன் கையிலே. ஆமென். இன்னைக்கு எல்லாம் இன்னும் சித்தம் இல்லை, உங்க சித்தம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான எல்லா வேலையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்க நீரே மகிமைப்படும் பெரிய காரியத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். இன்னைக்கு கர்த்தராகிய தெய்வம் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். இன்னைக்கு என்ன நாள்? என்ன ஞாயிறு? காலை வந்தவங்க சொல்லலாம். அல்லேலூயா. ஓகே ரைட்டு. இப்ப ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரே ஒரு வார்த்தையை வாசிங்க. இப்ப காலை வந்தவங்க மட்டும் அதை தெளிவா வாசிங்க. சகரியா 9:9. காலையில வந்தவங்களை சொன்னேன். மிகவும் களிக்கூறு எருசலேமின் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே, கம்பீரி. இதோ நல்லா கவனிங்க. இதோ ராஜா உன்னிடத்தில் வருகிறார். யார் இடத்துல வருகிறார்?
உன்னிடத்துல வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் மரியம் மேலும் ஏறி வருகிறமா இருக்கிறார். இன்னைக்கு காலை கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தோம். தயவு செய்து நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இயேசு உன்கிட்ட வராரு. உண்மைதானே? இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறாரு. இன்னைக்கு காலை என்ன பார்த்தோம்? நாம ஒன்றத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுவுமே கிடையாது, ஞானம் இல்லை. ஆனா இயேசு என்கிட்ட வர வேண்டிய காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி சாமுவேல் கிட்ட இயேசு போனார்னு காலையில உங்களுக்கு தெளிவா காண்பிச்சு, இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். இது எத்தனை பேர் காலையில பிரயோஜனமா இருந்தது? இன்னைக்கு இந்த மாலை வேலை ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, இன்னைக்கு காலையில பேசின அதே வார்த்தை தான், இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, தெய்வம் நம்ம கிட்ட வர வேண்டிய ஸ்பெஷாலிட்டி என்ன? இந்த பரிசுத்தமான தெய்வம் நம்ம கிட்ட வர வேண்டிய காரணம் என்னன்னு சொன்னா, தெய்வம் சொல்றாரு, இந்த உலகம் நம்மளை மறக்கலாம், இந்த உலகம் நம்மளை கைவிடலாம், இந்த உலகம் நம்மளை அற்பமா எண்ணலாம். ஆனா இந்த இயேசு சொல்றாரு, அப்படியாப்பட்ட கழுதையை அற்பமா பார்த்தாங்க, அதை ஒரு பொருட்டாவே எண்ணலாம் அந்த பிராணியை. ஆனா அந்த பிராணிக்கு மேல இயேசு எப்படி ஒரு கணம் கொடுத்தாரோ, இன்னைக்கும் தெய்வம் சொல்றாரு, அப்படியாப்பட்ட நமக்கு தெய்வம் ஒரு கணத்தை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப இயேசு உன்கிட்ட வர வேண்டிய காரணத்தை காலை 3 பகுதியா பிரிச்சுக்கிட்ட. ஒன்று, நீதி உள்ளவரா வருகிறார். எப்படி வர்றாரா? இரண்டாவது, ரட்சிக்கிறவரா வருகிறார். மூன்றாவது, தாழ்மை உள்ளவரா வருகிறார். இயேசு எப்படி வந்தார்? முதல் பாயிண்ட் சொல்லுங்க. இரண்டாவது, மூணாவது தாழ்மை. இந்த 3 பகுதி ஆண்டவர் காலையில தெளிவா சொன்னாரு. இயேசு கிறிஸ்து என்கிட்ட வராருன்னா நீதி உள்ளவரா வருகிறார். ஆமென். எனக்கு எல்லா நீதியும் அவர் செய்வாரு. இரண்டாவதாக என்னை ரட்சிக்க வருகிறார். எப்படி வராரா? ரட்சிக்க வருகிறார். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதன் பணத்தை கொடுத்து ஏதோனா வாங்கிடலாம், ஆனா ரட்சிப்பை வாங்க முடியாது. யோசித்து பாருங்க, நீங்க வச்சிருக்கிற பணத்தை நகை நட்டு எடுத்து போயிட்டு எனக்கு கடையில போயிட்டு ஒரு ரட்சிப்பு கொடுனா கொடுப்பாங்களா? கட்சிப்பு தான் கொடுப்பாங்க. ஏன் கேளுங்க, கட்சிப்புக்கு தான் மதிப்பு இருக்குது, ஆனா ரட்சிப்புக்கு மதிப்பு இல்லைன்றாங்க. ஆனா இயேசு இந்த உலகத்துல எதுவும் கொடுக்க மாட்டார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எனக்கு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதுதான் சார் அவர் வந்ததுக்கு ஒரு காரணம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? ஐயா, இதை காலையில பேசலையே கட்சிப்பை பத்தி, காலையில கட்சிப்பை பத்தி பேசுறேன், நான் மாலை கட்சிப்பை பத்தி கத்து பேசியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு என்கிட்ட வருகிறதுக்கு, இதோ உன் ராஜா உன்கிட்ட வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடிச்சு வைக்கலாமா? அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக இந்த போயிருக்கிற இந்த சுருக்கமாக நாங்கள் ஜெபித்தோம். இந்த வார்த்தை ஒரு நாளும் போகக்கூடாது. சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே அன்புமா களி கூறுன்றார். இந்த வார்த்தைக்காக சுருக்கமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அன்பு மக பாரதி ஜெபிப்பாங்க. நம்ம எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஜெபம் இரக்கமும் கிருபையும் நிறைந்த என் அன்பின் பரலோக தகப்பனே, இயேசப்பா, அருமையான தகப்பனே, மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாள் முழுவதும் எங்களை கண்ணிமை போல பாதுகாத்து வந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவை இந்த நாளிலே அப்பா, நாங்கள் குருத்தோலையை கையில் ஏந்தி அப்பா நாங்கள் ஊர்வலம் வர என் தேவன் தாமே எங்களுக்கு ஜீவனை தந்தீரே. அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மேலும் உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை சுவாமி. அப்பா கர்த்தாவே, நாங்கள் போகும் பொழுது முன்னும் பின்னுமாக உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா கர்த்தாவே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நல்லவர். எல்லா கண்களை மூடி கடைசி முடிக்க போகிறோம். தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்ட
நடத்துறதுக்காக உமக்கு கோடி கோடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதோ கடந்து புறப்பட்டு போறாக உடைய சமூகம் முன்ன பின்னமா செல்லட்டும். இந்த திருச்சபையை சார்ந்த ஆண்டவரே 2 குடும்பங்களும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது எல்லாம் ஒரே சபை என்று நினைத்து யாரும் ஒத்துழைக்கிற இந்த ஊழியங்களை கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகை மட்டும் இந்த அன்பை எப்போது தரித்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தாவே இவ்வளோ நேரம் கர்த்தனை நடத்துனதுக்காக உமக்கு நன்றி. காலை கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீரே நன்றி. காலை வராதவங்களும் மாலை கர்த்தர் கொண்டு வந்து மகிமையாகி நடத்துனதுக்காக நன்றி அப்பா. வந்தவர்கள் வராதவர்களை கர்த்தர் விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சகலமும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவா நடத்தும் ஐயா. எல்லா துதிகள் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் பலமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு தயவு செய்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஒருவருக்கு 10 ஸ்தோத்திரம் பண்ணி சிலிண்டர் வாங்கி